கூலி டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், நாகார்ஜுனா, சத்யராஜ், சுதிஹாசன் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடிக்க ஆகஸ்ட் 14 இன்னும் 2 நாள்ல இந்த படம் இப்போதைக்கு உலகமெங்கும் ரொம்பவே கிராண்டா வெளிவர காத்துக்கிட்டு இருக்கேன். தமிழ், தெலுங்கு, இந்தி, கன்னடா அப்படின்னு சொல்லிட்டு 4 மொழிகளில் இந்த படத்தை இப்போ தேட்டருக்கு கொண்டு வராங்க. மலையாள வெர்ஷன் ஓடிடியில் அமேசான் பிரைம்ல வரப்போகுது. ஆக மொத்தம் ஒரு பேன் இண்டியன் திரைப்படம். வேற லெவல்ல ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போட எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. புக்கிங் எல்லாருமே தாறு மாறுங்க. எல்லா இடங்களிலும் புக்கிங் ரொம்ப சூப்பரா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லா தியேட்டர்லையுமே ஹவுஸ்ஃபுல். இந்த பேங்க் ஓப்பனிங் அப்படின்ற மாதிரி இந்த படத்துக்கு ஒரு ஓப்பனிங் இருக்க போது. ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் அப்படின்றது டெஃபினட்டா ஒரு 130 140 அந்த மாதிரி வரும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு. டெஃபினட்டா 100 கோடி ரூபாய் கிராஸ் பண்ண போது அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஆனால் 130 150 அந்த மாதிரி ஒரு நம்பர் இருக்கும் இல்லையா, அது என்ன அப்படின்றத நம்ம லேட்டரா பார்ப்போம். இந்த கூலி திரைப்படத்துடைய ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எத்தனை மணிக்கு, அந்த புக்கிங் எப்போதான் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெறி கொண்டு காத்துக்கிட்டு இருப்பீங்க. யாருமே ஓப்பன் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி நினைக்கிற அந்த பிவிஆர் ஐநாக்ஸே ஓப்பன் பண்ணிட்டான். ஆனால் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கான எல்லாரும் ஓப்பன் பண்ணா கூட பிவிஆர் ஐநாக்ஸ் அவங்க ஓப்பன் பண்ண மாட்டாங்க. அவங்களே ஓப்பன் பண்ணியாச்சு. ஆனால் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கான புக்கிங் இன்னும் ஓப்பன் ஆகலை. ஆனால் அன்அஃபிஷியலாக பல தேட்டர்லேயே எல்லாமே சேல் பண்ணி முடிச்சிட்டாங்க. அது அப்புறப்பட்ட பிரச்சனை. ஆனால் அஃபிஷியலாக இன்னும் நிறைய தேட்டரில் அந்த 9 மணி ஷோக்கான புக்கிங் ஓப்பன் ஆகவே இல்லை. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் எப்பயும் போல 9 மணிக்கு தான் ஷோ. அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. அது ஏன் இன்னும் ஓப்பன் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் கவர்மெண்ட் சைடில் இருந்து அந்த ஓஜி ஆர்டர் காப்பி இன்னும் பாஸ் ஆகாமல் இருக்கேன். அதுக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆர்டர் காப்பி மட்டும் பாஸ் ஆயிடுச்சு, வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் இருக்கிற எல்லா தேட்டர்லையும் 9 மணி ஷோ போட்டுருவாங்க. அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. இப்போதைக்கு அந்த ஓஜி வராமல் இருக்கிறதுனால தான் இன்னமும் இந்த படத்துடைய அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கான 9 மணிக்கான அதிகாலை காட்சின்னு சொல்ல மாட்டேன், காலை முதல் காட்சிக்கு புக்கிங் ஓப்பன் ஆகாமல் இருக்கேன். நம்மளை தவிர மீது எல்லாருமே இந்த படத்தை பார்த்துருவாங்க. ஏன்னா கேரளாவில் 6 மணி, பெங்களூரில் 6:30 மணி, தெலுங்கானா, ஆந்திராவில் 5 மணி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூகே யூஎஸ்ல 4 மணி. நம்ம எல்லாரும் பார்க்காம நம்மளுக்கு முன்னாடி எல்லாரும் பார்த்து முடிச்சு கழுவி ஊற்றி அதுக்கப்புறமா தான் நம்ம இந்த படத்தை பார்க்க போக போகிறோம். ஸோ நம்ம இந்த படத்தை பார்க்கறதுக்காக ஆந்திரா போக போகிறோம். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த 9 மணிக்கான ஓஜி எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எப்போ வெளியே வருது, 9 மணி ஷோ புக்கிங் எப்போ ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த தெலுங்கானா, ஆந்திரால இன்னமும் புக்கிங் ஓப்பன் ஆகல. அங்க ஒரு வாய்க்கா வரப்பு சண்டை போய்கிட்டு இருக்கு. அதெல்லாம் எப்போ முடிச்சு கொண்டு வராங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம்.